ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தில் தேங்காய் சுடும் பழக்கம் உண்டு. இந்த தேங்காய் சுடும் பழக்கம் எப்படி வந்தது என்றால், இது மகாபாரத போரோடு தொடர்புடையதாக அமைகிறது. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போர் மூழ்கிறது. அப்பொழுது தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டில் உள்ள மக்கள் அவரவர் இஷ்ட தெய்வத்திற்கு வேண்டி வழிபாடு செய்கிறார்கள். தர்மம் ஜெயிக்க வேண்டும், தர்மம் நிலைக்க வேண்டும், தர்மம் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மக்கள் அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தையும் அவரவர்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டி வணங்கி தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார அவரவர்கள் வேண்டி வருகிறார்கள். அந்த போர் ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 18ஆம் நாள் வரையும் போர் நடைபெறுகிறது. அதனால தான் நம் கிராமத்தில் இந்த ஆடி 1 முதல் 18 வரை போர்களம் என்று சொல்வார்கள். அதுபோல் நம் தர்மம் நிலைப்பதற்காக, தர்மம் வெற்றி பெறுவதற்காக, தர்மம் ஜெயிப்பதற்காக இந்த தேங்காயை 3 கண் இருக்கும், 3 கண்ணில் ஒரு கண் ஓப்பன், ஒரு கண்ணை திறந்து அரிசி, அவல், வெல்லம், பொட்டுக்கடலை இதெல்லாம் அதில் உள்ளே இட்டு அழிஞ்சி மரம் இருக்கும், அதில் அதுக்கு தகுந்தாற்போல் குச்சி வைத்து அந்த ஓட்டையை அடைத்து தேங்காய் சுடுவார்கள். தேங்காய் சுட்டு தர்மம் வெற்றி பெறுவதற்காக அது தேங்காய் சுடும் நாளாக முன்னோர்கள் மூதையார்கள் கொண்டாடி வந்தார்கள். இதுவே ஆடி மாதம் தேங்காய் சுடும் பழக்கமாக மாறிவிட்டது. காலங்காலமாக இந்த தேங்காய் சுடக்கூடிய பழக்கம் இன்று வரை சேலம், நாமக்கல், இந்த ஆத்தூர், இந்த மாதிரி இந்த சேலம் உட்புற மாவட்டம், சேலம் பழைய மாவட்டமாக இருக்கக்கூடிய சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம்